எம்ஜிஆர் சந்தித்த சட்டப் போராட்டங்கள். சட்டப்போர் வாளாக சுழன்ற வக்கீல் கே. சுப்பிரமணியன். இதுவரை வெளிவராத பிளாஷ்பேக். கடந்த 1972 ஆண்டு எம்ஜிஆர் அதிமுகவை துவங்கிய காலத்தில் அவர் பலவிதமான இன்னல்களையும் அடுத்தடுத்த நெருக்கடிகளையும் விதவிதமான சோதனைகளையும் சந்திக்க நேரிட்டது. சரியாக சொல்ல வேண்டுமென்றால் அன்றைய திமுக எதிர்ப்பு என்னும் நெருப்பாற்றில் நீந்த நேர்ந்தது. அதில் எப்படி நீந்தி கரை சேர்ந்தார் என்பது தனி வரலாறு. அன்றைய தமிழகத்தில் ஆளும் கட்சியாக இருந்த திமுகவினரால் எம்ஜிஆர் மீதும் அவர் கட்சி தொண்டர்கள் மீதும் எம்ஜிஆர் மன்றத்தினர் மீதும் பல்வேறு பொய் வழக்குகள் புனையப்பட்டன. அவற்றையெல்லாம் கீழமை நீதிமன்றங்களிலேயே வெற்றிகரமாக முடித்தாலும் அதனை எதிர்த்து அன்றைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்களால் எளிதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனால் அதிமுகவினர் மீது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வழக்குகள் குவியத் தொடங்கிவிட்டன. அதே நேரத்தில் அவர்கள் மீது வன்முறையும் கட்டவிழ்த்து விடப்பட்டது. அதிமுகவின் துவக்க காலத்தில் கட்சியில் உறுப்பினர்களாக பெரிய நில சுவார்ந்தார்களோ பெரிய தனவந்தர்களோ அல்லது பெரிய ஆலை அதிபர்களோ இருக்கவில்லை. மாறாக அன்றாடங்காட்சிகளான தள்ளுவண்டி வியாபாரிகளும் பிளாட்பார கடைக்காரர்களும் ரிக்ஷா வண்டி ஓட்டி பிழைப்பவர்களும் தரைமேல் பிறந்தும் தண்ணீரில் மிதந்த மீனவ தொழிலாளிகளும் வறுமையில் வாடிய விவசாய கூலிகளும் தான் உறுப்பினராக இருந்து வந்தார்கள். சமுதாயத்தின் அடிமட்டத்தில் இருந்த வாழ்க்கையின் விளிம்பு நிலையில் இருந்த தொண்டர்களாலும் பூலாவரி சுகுமாரனின் இரத்தத்தாலும் வத்தலக்குண்டு ஆறுமுகத்தின் செங்குருதியினாலும் தான் அன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அஸ்திவாரம் போடப்பட்டது என்பது இன்று பலருக்கு தெரியாது. அன்று எம்ஜிஆர் சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் வாதிட வந்தாலும் பின்னர் அவர்கள் ஏதோ ஒரு நிர்பந்தம் காரணமாக விலகி கொண்டார்கள். எம்ஜிஆர் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப சரியான வழக்கறிஞர்கள் அமையவில்லை. இது எம்ஜிஆருக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தியது. இந்த இக்கட்டான தருணத்தில் எம்ஜிஆருக்கு உயர்நீதிமன்றத்தில் தன் சார்பாக வாதிட திறமை மிகுந்த கூர்மையான சட்ட ஞானம் பொருந்திய நம்பகத்தன்மை மிகுந்த ஒரு இளம் வயது வழக்கறிஞரின் சேவை தேவைப்பட்டது. இதே காலகட்டத்தில் அன்றைய ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் உள்ள பட்டுக்கோட்டையை பூர்வீகமாக கொண்ட கே. சுப்பிரமணியன் என்ற இளம் வயது வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சரியான சட்ட பாயிண்ட்டுகளை அடுக்கி தனது வாத திறமையால் வெற்றிகளை குவித்து முன்னணி வழக்கறிஞர்களில் ஒருவராக கோலோச்சி வந்தார். இவர் புகழ்பெற்ற வழக்கறிஞர்களின் குடும்பத்தில் இருந்து வந்தவராவார். இந்த வக்கீல் கே. சுப்பிரமணியன் தான் எம்ஜிஆரை ஈர்த்து பின்னர் எம்ஜிஆரின் நம்பிக்கை பெற்ற சக்தி வாய்ந்த சமரசமற்ற சட்ட போர் வாளாக நீதிமன்றங்களிலே எதிர்த்தரப்பினரை தனது வலுவான வாத திறமையினால் வதம் செய்து வந்தார். 1980 எம்ஜிஆர் கட்சி சம்பந்தமான வழக்குகளை கையாள்வதற்காக வழக்கறிஞர் கே. சுப்பிரமணியத்திற்கு தனியாக ஒரு சட்ட அலுவலகத்தை சென்னை டி நகரில் உள்ள தணிகாச்சலம் செட்டி தெருவில் ஏற்பாடு செய்திருந்தார். அது அவரது வளர்ப்பு மகன் அப்புவுக்கு சொந்தமானது. அந்த மாளிகை ஏற்கனவே பழம்பெரும் நடிகை கண்ணம்மாவிடமிருந்து வாங்கப்பட்டது. ஆனால் வழக்கறிஞர் கே. சுப்பிரமணியன் ஏதோ சில காரணங்களுக்காக அந்த மாளிகையை சட்ட அலுவலகமாக பயன்படுத்த விரும்பவில்லை. அதே 1980 வழக்கறிஞர் கே. சுப்பிரமணியனின் சட்ட ஞானத்தை மெச்சி அவருக்கு எம்ஜிஆர் ராஜ்யசபா எம்பி பதவி தர விரும்பினார். ஆனால் வழக்கறிஞர் கே. சுப்பிரமணியனோ தனக்கு அரசியலில் ஈடுபட விருப்பமில்லை என்று சொல்லி அப்பதவியை தவிர்த்து விட்டார். அப்பதவி பின்னர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ராமகிருஷ்ணனுக்கு வழங்கப்பட்டது. 1980 எம்ஜிஆருக்கு சோதனை மிகுந்த காலமாகும். ஆம், அந்த ஆண்டில்தான் எம்ஜிஆரின் ஆட்சி கலைக்கப்பட்டவுடன் தமிழக சட்டமன்றத்திற்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அந்த தேர்தலை சந்திப்பதற்கு எம்ஜிஆருக்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டது. எம்ஜிஆருக்கு கடனாக பணம் தருவதாக வாக்கு தந்த பலரும் ஏதோ ஒரு நிர்பந்தம் காரணமாக பின்வாங்கிவிட்டார்கள். எம்ஜிஆர் வேறு வழியின்றி தனது சத்யா ஸ்டுடியோவை சுமார் 50 லட்சம் ரூபாய்க்கு திருச்சி பிரபல காங்கிரஸ் பிரமுகரும்
பெரும் தொழில் அதிபருமான அடைக்கலராஜிடம் அடமானம் வைக்க எண்ணி தனக்கு மிகுந்த நம்பிக்கைக்கு உரிய திரைப்பட நிர்வாகியான சித்ரா கிருஷ்ணசாமியை தனது வழக்கறிஞர் கே சுப்பிரமணியனின் சட்ட அலுவலகத்திற்கு அதற்குண்டான டாக்குமெண்ட்டுகளை ஏற்பாடு செய்ய சொல்லி அனுப்புகிறார். அதே நேரத்தில் வழக்கறிஞர் கே சுப்பிரமணியனுக்கு எம்ஜிஆரிடம் இருந்து தொலைபேசி அழைப்பு வருகிறது. மறுமுனையில் பேசிய எம்ஜிஆர் சித்ரா கிருஷ்ணசாமி கூறிய விஷயத்தை ஊர்ஜிதம் செய்கிறார். ஆனால் வழக்கறிஞர் கே சுப்பிரமணியனோ எம்ஜிஆர் தன் வாழ்நாளில் கஷ்டப்பட்டு திரைப்படங்களில் ஒளிவெள்ளத்தில் உருகி தன் உடலை வருத்தி சம்பாதித்த சொத்தை அவசரப்பட்டு அரசியல் சூதாட்டத்தில் இழக்க வேண்டாம் என்றும் தயவு செய்து மறுபரிசீலனை செய்யுமாறும் கூறுகிறார். அதற்கு எம்ஜிஆர் சொன்ன பதிலை கேட்டு மிகவும் வியந்து போனார் வக்கீல் கே சுப்பிரமணியன். தமிழக மக்கள் தன்னை கைவிட மாட்டார்கள் என்று, அப்படி இல்லை என்றாலும் இந்த சொத்து தமிழக மக்களால் சம்பாதித்த சொத்து, அந்த சொத்து மீண்டும் அந்த மக்களுக்கு சென்றடைந்தாலும் தனக்கு மகிழ்ச்சிதான் என்றும் கூறுகிறார். இதை கேட்ட கே சுப்பிரமணியன் மறு பேச்சின்றி சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்களை தயார் செய்து கொடுத்து அனுப்பினார். எம்ஜிஆர் தமிழக மக்கள் மீது வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை. நடந்த சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் அரியணை ஏறுகிறார் எம்ஜிஆர். தன் வாழ்க்கையில் எப்பொழுதும் நிதிக்காக தலை வணங்கியதில்லை, நீதிக்காகத்தான் தலை வணங்கினார். எம்ஜிஆருக்கு எப்போதும் சுப்பிரமணியன் என்ற பெயரிலே ஒரு தனி ஈர்ப்பு இருந்ததாக சொல்லப்படுவதுண்டு. அப்பெயர் முருகப்பெருமானின் திருநாமங்களில் ஒன்றாக இருப்பதுதான் காரணம் என்று நாம் நினைத்தாலும் அதையும் தாண்டி ஒரு முக்கிய காரணம் உண்டு. எம்ஜிஆரின் வாழ்க்கை போராட்டத்தின் முக்கிய தருணங்களில் அவருக்கு உறுதுணையாய் இருந்து அவர் வாழ்க்கையில் வசந்தத்தை ஏற்படுத்தி தந்ததில் 3 சுப்பிரமணியன்களுக்கு முக்கிய பங்குண்டு. ஆம், எம்ஜிஆரின் வாழ்க்கையில் பல கட்டங்கள் இந்த 3 சுப்பிரமணியன்களால் தான் சூழப்பட்டிருந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. ராமன் எத்தனை ராமனடி, அவன் 4 வணங்கும் தேவனடி என்ற பிரசித்தி பெற்ற திரைப்பட பாடல் ஒன்று உண்டு. அதை போல எம்ஜிஆர் வாழ்க்கையில் சுப்பிரமணியன் எத்தனை சுப்பிரமணியனடி என்று கவியரசு கண்ணதாசன் இன்னும் சிறிது காலம் உயிருடன் இருந்திருந்தால் இன்னொரு பாடல் எழுதியிருப்பாரோ என்னவோ. முதலாவது சுப்பிரமணியன் அந்நாளில் பிரபல திரைப்பட இயக்குனராகவும் புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞரான பத்மா சுப்பிரமணியத்தின் தந்தையும் ஆவார். இவர் வீட்டில்தான் VN ஜானகி அம்மையார் தங்கி இருந்து திரைப்பட வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருந்தார். இவ்வீட்டில்தான் எம்ஜிஆர் VN ஜானகியை முதலாக சந்தித்தார். சந்தித்த அத்தருணத்திலேயே தன் மனதை VN ஜானகியிடம் பறிகொடுத்தார். பிற்காலத்தில் எம்ஜிஆர் VN ஜானகியை திருமணம் செய்து கொள்வதற்கு இந்த இயக்குனர் கே சுப்பிரமணியன் தான் உறுதுணையாக இருந்து எம்ஜிஆர் வாழ்க்கையில் மீண்டும் வசந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். எம்ஜிஆர் வாழ்க்கையில் வந்த 2வது சுப்பிரமணியன் BRS என்று அழைக்கப்பட்ட BR சுப்பிரமணியன். எம்ஜிஆரின் குடும்ப மருத்துவராக இருந்து பல இக்கட்டான தருணத்தில் எம்ஜிஆருக்கு சிகிச்சை அளித்து அவர் உடலையும் உயிரையும் பேணி காத்ததில் முக்கிய பங்கும் உண்டு. 3வதாக வரும் இன்னொரு கே சுப்பிரமணியன் எம்ஜிஆரின் குடும்ப வழக்கறிஞராக இருந்து எம்ஜிஆரின் சக்தி மிகுந்த சட்ட போர்வாளாக திகழ்ந்து ஆஜரான அனைத்து வழக்குகளிலும் வெற்றியை தேடி தந்தவர். ஒரு இக்கட்டான தருணத்தில் தனது கூர்ந்த சட்ட அறிவால் எம்ஜிஆர் ஆட்சியை காப்பாற்றிய பெருமைக்கு உரியவர். அன்று சிலர் சட்டத்தை நாணல் போல வளைத்து தாங்கள் விரும்பியபடி சட்டத்தை சதிராட நினைத்த தருணத்தில் வக்கீல் கே சுப்பிரமணியன் அவற்றையெல்லாம் வெற்றிகரமாக முறியடித்தார். அன்று வாங்காத கப்பலுக்காக எம்ஜிஆர் மீது பல்வேறு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கப்பல் பேர ஊழல் என்று களங்கம் சுமத்தப்பட்டது. அன்று எதிர்க்கட்சிகளின் கைப்பாவையாக அலையோசை பத்திரிகை செயல்பட்டு வந்தது. அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் கப்பல் வாங்குவதில் ஊழல் புரிந்ததாக தொடர் கட்டுரைகளை வெளியிட்டு வந்தது. எம்ஜிஆர் அலையோசை பத்திரிகை மீது மான நஷ்ட ஈடு வழக்கு தொடுக்குமாறு வழக்கறிஞர் கே சுப்பிரமணியனை அறிவுறுத்தினார். உடனடியாக வழக்கறிஞர் கே சுப்பிரமணியன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். வழக்கு விசாரணையின் போது அலையோசை பத்திரிகையின் தரப்பில் இனிமேல் கப்பல் சம்பந்தமாக எவ்வித கருத்துக்களையும் எழுத மாட்டோம் என உத்தரவாதம் அளித்தனர். 1980 ஆண்டு
எம்ஜிஆரின் பேரன்பை பெற்ற சைதை தொகுதியில் வெற்றி பெற்ற மாவீரன் சைதை துரைசாமியின் தேர்தல் வெற்றியை எதிர்த்து போடப்பட்ட வழக்கிற்காக எம்ஜிஆரின் அறிவுறுத்தலின் பேரில் வழக்கறிஞர் கே. சுப்பிரமணியன் சைதை துரைசாமியின் சார்பாக நீதிமன்றத்தில் மிகவும் திறம்பட வாதிட்டார். பின்னர் அதே 1980 ஆண்டு சென்னை 1000 விளக்கு தொகுதியில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற கே. கிருஷ்ணசாமியின் தேர்தல் வெற்றியை எதிர்த்து அன்றைய திமுகவின் பொருளாளரும் திமுகவின் மதிப்புமிக்க மனிதர்களில் ஒருவரான சாதிக் பாட்ஷாவின் மறு வாக்கு எண்ணிக்கை தேர்தல் மனுவின் மீது நீதிமன்றத்தில் கே. கிருஷ்ணசாமி சார்பாக கே. சுப்பிரமணியன் மிகவும் திறமையாக வாதாடினார். பின்னர் சாதிக் பாட்ஷாவே வழக்கை வாபஸ் பெற்றுக்கொண்டார். இதற்கு முன்னர் கலைஞர் மு. கருணாநிதியை எதிர்த்து சென்னை அண்ணாநகர் தொகுதியில் போட்டியிட்ட டாக்டர் ஹண்டே சார்பாக நடந்த தேர்தல் வழக்கிலும் திறம்பட வழக்கறிஞர் கே. சுப்பிரமணியன் வாதிட்டார். எம்ஜிஆரின் அன்பிற்கு பாத்திரமான எஸ்.டி.கே. ஜக்கையனின் தேர்தல் வழக்கிலும் ஆஜராகி வாதிட்டுள்ளார். அந்த கே. சுப்பிரமணியன் தான் இன்று உச்சநீதிமன்றத்தில் கொடிகட்டி பறக்கும் புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருப்பது மட்டுமின்றி இன்று இந்தியாவின் தலை சிறந்த அரசியல் சாசன சட்ட நிபுணர்களில் ஒருவராக திகழ்கிறார். இன்று சட்ட உலகினர் இவரை KS என்ற அடைமொழியுடன் அழைத்து வந்தாலும் இவரை எம்ஜிஆர் பட்டுக்கோட்டை சுப்பிரமணியன் என்றுதான் அழைப்பார். அன்று அவருடன் சுப்பிரமணியன் என்ற பெயரில் பல நபர்கள் இருந்ததால் பெயர் குழப்பம் ஏற்படாமல் இருக்க ஊர் பெயரை சேர்த்து பட்டுக்கோட்டை சுப்பிரமணியன் என்றுதான் கடைசி வரை அழைத்து வந்தார். பட்டுக்கோட்டை என்றாலே எம்ஜிஆருக்கு 3 நல்ல மனிதர்களின் பெயர்கள்தான் நினைவிற்கு வரும். திராவிட இயக்க கொள்கைகளை தனது வீரியமிக்க பேச்சாற்றலால் தமிழகத்தின் பட்டி தொட்டியெல்லாம் பரப்பிய அஞ்சா நெஞ்சன் என்ற அடைமொழியுடன் அழைக்கப்பட்ட பட்டுக்கோட்டை அழகிரியையும் தான் நடித்த திரைப்படங்களுக்கு பாமரர்களுக்கும் புரியும் வண்ணம் நல்ல நல்ல கருத்துக்களோடு எளிய நடையில் பாடல் எழுதியதன் மூலம் தன்னை மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்திய பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தையும் தனக்கும் தனது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கும் சட்ட நெருக்கடி ஏற்படும் காலங்களிலும் அவர் நடத்திய சட்ட போராட்டங்களிலும் போர்வாளாக சுழன்று நீதிமன்றங்களிலே வெற்றிக்கனியை ஈட்டித் தந்த கே. சுப்பிரமணியனை எம்ஜிஆரின் நெஞ்சம் என்றென்றும் மறந்ததில்லை. இந்த நிகழ்வுகளையெல்லாம் அன்றைய ஆரம்பகால அதிமுக தொண்டர்களின் நெஞ்சங்களும் மறப்பதில்லை. இந்த வரலாற்று உண்மைகளை யாரும் மறுப்பதற்கும் இல்லை. அன்று எம்ஜிஆருக்காக சுழன்ற அந்த சட்ட போர்வாள் இன்றும் எம்ஜிஆரின் நினைவுகளை சுமந்து கொண்டு நீதிமன்றங்களிலே அநீதிகளை எதிர்த்து நீதிக்காக உரிமை குரல் எழுப்பி வெற்றிகரமாக போரிட்டு கொண்டிருக்கிறது. ஆம், வள்ளுவன் வாக்கும் பொய்த்து போனதில்லை. எம்ஜிஆரின் தேர்வுகள் என்றுமே தோற்றுப்போனதும் இல்லை என்பதை காலம் இன்றும் நிரூபித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் பெறும் தகவல்.